அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா பைண்டிங். ஸோ டேட்டா பைண்டிங் வந்து Vue.jsல எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா பைண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஸோ ஜேஎஸ்லேருந்து HTMLக்கு எப்படி டேட்டா என்டர் பண்ணுறதுங்கிறத ஒரு பேசிக் மட்டும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம சிடிஎன் வந்து நம்ம போட்டு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ இந்த சிடிஎன் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி நம்ம சிடிஎன் கால் பண்ணுறதுக்கு வந்து சைடில் URL கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த URLன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிடிஎன் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணுற போது நம்ம இந்த சிடிஎன் வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகாமல் அது எப்பயுமே கால் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ டிஃபால்ட்டாகவே நமக்கு இந்த Vue.js வந்து இந்த பேஜில் லோட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த டிவோ மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா பைண்டிங். ஸோ இதில் வந்து நான் ஒரு பேராகிராஃப் டேகை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் வந்து கேர்லி ப்ராசஸில் நம்ம என்ன மெசேஜ் பாஸ் பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு வேரியபிளோட வேல்யூவை நம்ம டேட்டாக்குள்ளே பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதில் வந்து மெசேஜ்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்டு கொடுத்துட்றேன். ஓகே, இது எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு HTML வேரியபிள்லேருந்து ஒரு டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஆங்கர் டேகுக்கு அதோட அட்ரிபியூட்டை வந்து எப்படி நம்ம பாஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு டாம் எலிமெண்ட்ஸோட அட்ரிபியூட் வேல்யூஸை எப்படி நம்ம ஜேஎஸ்லேருந்து பாஸ் பண்ணுறதுன்றதை பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக HTML நம்ம கொடுக்குறதே கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு href லிங்க் வந்து நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து vuejs.orgன்ற வெப்சைட்டை நம்ம இதில் கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வியூ அப்படின்ற லிங்க் கொடுத்துருவோம். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வியூன்ற லிங்க் வருது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு பக்கத்து டேப்ல அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு வந்து இந்த லிங்க் வந்து எனக்கு கரெக்டாக இங்கே ரீடைரக்ட் ஆகி வந்துருச்சு. எனக்கு இது கரெக்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த href லிங்கை வந்து நம்ம எப்படி ஜேஎஸ்லேருந்து கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிட்டு லிங்க் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த லிங்க்ன்ற ப்ராப்பர்ட்டியில் இது இப்போ செட் ஆயிருக்கும். ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம எப்படி இதில் கால் பண்ணுறதுன்னா, ஸோ ஒரு ஜேஎஸ்லேருந்து HTML வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு பைண்டுன்ற அட்ரிபியூட் இருக்கு. ஸோ v-bind அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் கோலன் வச்சிட்டிங்கன்னா இந்த கோலனுக்கு அப்புறம் கொடுக்கறது வந்து அட்ரிபியூட், அது வந்து பேராமீட்டராக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த v-bind அப்படிங்கிறது சின்டாக்ஸ், இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து இந்த ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ண அதை இங்கே கொடுப்போம். ஸோ இந்த href நம்ம கொடுக்க போகிறதுனால இதில் வந்து லிங்க்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு டேகுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, HTMLக்கு வெளியே நம்ம அந்த ஜேஎஸ்ல உள்ள டேட்டாவை கால் பண்ணும்போது கேர்லி ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேர்லி ப்ராசஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ HTMLக்கு உள்ளவே வந்து நம்ம அந்த வேரியபிளை கால் பண்ணும்போது கேர்லி ப்ராசஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ இது எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு அதே மாதிரி எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக அந்த பக்கத்தில் வந்து எனக்கு அந்த லிங்க் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இதோட ஒரு HTML எலிமெண்ட்டை எப்படி நம்ம ஜேஎஸ்லேருந்து ரெண்டர் பண்ணுறதுங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆங்கர் டேகை வந்து நான் இந்த ஜேஎஸ்லேருந்து அங்கே ரெண்டர் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் வந்து நீங்கள் புதுசாக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து v-html அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. ஸோ இந்த HTMLன்ற அட்ரிபியூட்ல என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அதோட அந்த HTML எலிமெண்ட் வந்து இங்கே உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு URL அப்படின்னு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேரியபிள் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த URLல நான் டேரெக்டாக ஆங்கர் டேக்கை இங்கே நான் பாஸ் பண்ணிடுறேன். இங்கே நான் ஆங்கர் டேக் இங்கே நான் கொடுத்துட்றேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நான் கூகுள் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இந்த கூகுளோட லிங்க் நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். google.com கொடுத்துடலாம். வெளியே நான் டபுள் கோட் போட்டிருக்கனால உள்ள சிங்கிள் கோட் போட்டால் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இதில் எரர் காட்டுது. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக கூகுளோட லிங்க் வந்து எனக்கு இங்கே வருது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக கூகுளோட லிங்க் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ v-html என்னன்னு பார்த்தாச்சு, v-bind href அதையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து v-once அப்படின்னு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த பேராகிராஃப் டேக்கை வந்து நான் இப்போ ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து 2 டைம் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 2லேயுமே ஒரே மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதோட டேட்டாவை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மெத்தட்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் நான் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ
கெட் மெசேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெசேஜோட டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் நியூ மெசேஜ் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ இந்த கால் பண்ணும்போது தான் அதோட டேட்டா வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே நான் இதை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே எனக்கு நியூ மெசேஜ் அப்படிங்கிறது எனக்கு செட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் டேக்கை மட்டும் நான் கட் பண்ணி மேலே போட்டுட்டு இதில் வந்து v-once அப்படின்ற ஆட்ரிபியூட்டை நான் கால் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் v-onceன்றதை கால் பண்ணும்போது இனிஷியலாக நீங்கள் என்ன டேட்டா செட் பண்ணுறீங்களோ அதோட டேட்டா தான் அது ஃபைனலாகவும் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ இந்த ரெண்டு பேராகிராஃப் டேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு மெசேஜ்னு இருக்கும், செகண்ட் வந்து நியூ மெசேஜ்னு இருக்கும். ஸோ இதுதான் v-once இதோட யூசேஜ். ஸோ இந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வி பைண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்னென்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இந்த கோலனுக்கு அப்புறம் தான் கொடுப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நான் இப்போ v-bind ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஹோவர் பண்ணும்போது மட்டும்தான் இதில் நம்ம டைட்டில் அட்ரிபியூட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ டைட்டிலில் வந்து வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் டைட்டில்னே ஒரு டேட்டா ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டைட்டிலை வந்து நான் இந்த ஜேஸ்லேருந்து நான் இப்போ பாஸ் பண்ணுறேன். ஸோ டைட்டில் வந்து பேஜ் டைட்டில் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து இந்த லிங்க் மேலே ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேஜ் டைட்டில் வந்து ஹோவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் உள்ள டேட்டாவை வந்து நம்ம இதில் பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன அட்ரிபியூட் நீங்கள் எஸ்டிஎம்எல் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இன்னும் வர வீடியோஸில் நான் இன்னும் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் அது காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்த வீடியோஸில் நம்ம இதை எப்படி ஒரு ஈவென்ட் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறது, எப்படி கீபோர்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாஸை ரெண்டர் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.